சத்தியமாக கண்ணு தெரில எனக்கு. உட்காந்துருக்கிற இடம் கூட எனக்கு எப்படி இருக்குன்னு கூட கண்ணு தெரில. இருட்டில் உட்காந்துருக்கேன் நான். என் கையில் நைட் டியூஷன் மட்டும்தான் இருக்குது. எனக்கு சீரியஸாக கண்ணே தெரில. நான் உட்காந்துருக்கிற இடம் எப்படி இருக்குன்னா ஃபுல்லாக கண்ணங்கரைன்னு உட்காந்துருக்க மாதிரி இருக்கு. திருச்சி 143 சேனலோட கோஸ்ட் ஆடியோ. இதெல்லாம் பண்ணுறது அவங்க அந்த லேடியா அந்த பையன் தெரியுமா? காணாமதுரா இந்த ரூம்ல தான் அவங்க எழுந்து போன நினைச்சான். இங்கே இருக்கிறது யாருன்னு எனக்கு தெரியல, ஆனால் இங்கே யாரும் இருக்கீங்க. அது அம்மாவா இல்லை பையனான்னு சொல்லிட்டு எனக்கு ஆன்சர் பண்ண முடியுமா? ஓ, ஆளுங்க இருக்கிற மாதிரி அறிகுறி இருக்கு. ட்ரெஸ்ஸு என்ன பார்த்த எப்பா இவ்வளோ சைஸ் தான் இருக்கும். இவ்வளோ தான் இருக்கு. கருப்பு சட்டு நிற்க போகுது. கீழே வந்தோம்ல மச்சான், இவ்வளோ தான் மச்சான் இருக்கான். யார் நீங்கள்? கொஞ்சம் பேக்கில் இரு. உங்கள்கிட்ட பேசுகிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். உங்களுக்கும் உங்கள் பையனுக்கும் ஏதாச்சும் ஆசை இருக்கா? பேயா இருந்தாலும் அதுக்கும் ஒரு ஆசை இருக்கும். இப்போ யூன் தானே வந்துச்சு. யூனா நான் தானே. ஜமாலே எரிஞ்ச லாரி இந்த பையன் இப்படிதான் ஒழுங்கானு செஞ்சு கட்டுறாங்க. நான் ஒருவன ஆமான்னு நினைக்கிறேன்டா. அந்த கல் விழுந்து இப்படிதான் அந்த பையன் என்ன காமிக்கிறாங்க. இருக்கிற உடம்பு இது கிடையாது. உங்க பையன் ரொம்ப அறிவாளி, ரொம்ப புத்திசாலி. வாழ்க்கையில் இந்த விஷயம் பார்த்ததே இல்லைடா. சொல்கிறத நம்பிட்டு இந்த பையன் பாட்டுக்கு நமக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்றத நம்பி அந்த பையன் வந்துட்டு ஏறி அதில் ட்ரை பண்ணும்போது கால் தவறி ஸ்லிப்பாகி மேலேருந்து கீழே விழுந்துருந்துருக்கான். கீழே விழுந்து அந்த பையன் வந்துட்டு இன்றைக்கி நம்ம கூட உயிரோடு இல்லை. அவங்க அம்மா வந்துட்டு மனதளவில் பாதிக்கப்பட்டிருந்திருக்காங்க. என் பையன் இங்கே தான் இருக்கான், என் பையன் இன்னும் உயிரோடு தான் இருக்கான், என் பையன் சாவலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து மனதளவில் ரொம்ப பாதிக்கப்பட்டு வந்திருக்காங்க. ஸோ பாதிக்கப்பட்ட அவங்க அம்மா வந்துட்டு இந்த ஸ்கூல் வாசலில் அவங்க தற்கொலை பண்ணி இறந்து போயிருக்காங்க.
விஷயம் செட்டப்பில் பேசுகிறத பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் ஏதோ ஒரு ரிஸ்கில் இருக்கேன், அதனால தான் அந்த நைட் விஷனில் பேசிகிட்டு இருக்கேன்ட்டு. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு இன்ட்ரோ பேச விடுங்க. ஏன்னா இந்த இடத்துக்கு நான் வரதே ரொம்ப ரொம்ப ரிஸ்க் ஆகிருச்சு. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 70 கிலோமீட்டர்கிட்ட நான் ட்ராவல் பண்ணி ஒரு ஊருக்கு வந்திருக்கேன். இந்த ஊரில் நிறைய பேர் வந்து இந்த இடத்த பார்த்து ரொம்பவே பயப்படுவாங்க. அதனாலேயே இந்த இடத்துக்குள்ளே உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்லேருந்து ஒரு அத்துமீறி உள்ளே வருவர்களுக்கு தகுந்த வந்து சிறை தண்டனை உங்களுக்கு வழங்குற அளவுக்கு நாங்கள் வந்து இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் போர்டே வச்சுருக்காங்க. அதனால் நாங்கள் நைட் விஷன்லேயே மூவ் பண்ண போகிறோம் இந்த வீடியோ. ஓகே எனக்கு தெரிஞ்சு நான் வந்தேன், பயப்பட வேணாம். ஸோ அது இல்லாமல் இந்த ஸ்கூலுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு சுடுகாடு, அதாவது இந்த ஸ்கூலை ஒட்டியே ஒரு சுடுகாடு இருக்குது, கிறிஸ்டின் சுடுகாடு. ஸோ இந்த ஸ்கூலும் பார்த்தீங்கன்னா ஒரு கிறிஸ்டினோட ஸ்கூல் தான். இந்த ஸ்கூலில் வந்து ஒரு மோசமான துயரமான சம்பவம் நடந்திருக்கு. அந்த சம்பவத்தை என்னவா சொல்லப்படுறாங்கன்னா, இந்த இடம் ஒரு ஸ்கூலாக இருந்திருக்கு, அதாவது 1 ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th 9th தெரியல. ஸோ இதுவரையும் அந்த ஸ்கூலாக இருந்திருக்கு. இந்த ஸ்கூலில் வந்துட்டு நிறைய பேர் படிச்சுட்டு இருந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக பல பேரோட லைஃப் மாறுற ஒரு ஸ்கூலாக இது இருந்திருக்குன்றாங்க. ஆனால் கொஞ்ச நாளில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கூலில் கிறிஸ்டின் ஸ்கூல்ன்றனால இந்த ஸ்கூலில் வந்துட்டு மனநலம் பாதிக்கப்பட்டவங்களையும் வந்துட்டு இந்த ஸ்கூலில் வந்து சேர்த்துருக்காங்க. அந்த பையன் கொஞ்சம் மென்டலாக வந்துட்டு மனநலம் பாதிக்கப்பட்ட பையனாக இருந்திருக்கான். அந்த பையன் காலவாக்கில் இந்த ஸ்கூலில் மித்தவங்களால் அவங்கள்ட்ட வந்துட்டு கனெக்டே ஆக முடியலன்றாங்க. ஸோ மித்த பசங்க இந்த பையனை வந்து புள்ளி பண்ணுறதா இருக்கட்டும், ஸோ இந்த பையனை வந்து அடிக்கிறதா இருக்கட்டும், தள்ளி விடுறதா இருக்கட்டும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பையனோட அம்மா வந்து இந்த ஸ்கூலில் தான் ஒர்க் பண்ணியிருந்திருக்காங்க. அதனால தான் இந்த பையனை அந்த ஸ்கூல்லே சேர்க்கலான்னு அவங்க அம்மா முடிவு எடுத்து இந்த ஸ்கூலில் சேர்த்துருக்காங்க. இது ஒரு ப்ரைவேட் ஸ்கூல் தான். ஸோ இந்த ஸ்கூலையும் சேர்த்துருந்துருந்துருக்காங்க. அந்த பையனை ரொம்ப பில்லி பண்ணி ரொம்பவே பாதிக்கப்பட வச்சு இந்த பையனை விளையாட்டுத்தனமாக ஒரு நாள் கூப்பிட்டு இந்த மாடியை தாண்டி காட்டு, இந்த மாடியிலேருந்து இது பண்ணி காட்டு அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு வேணால் நான் எக்ஸாம்பிள் ஒரு பையனை வந்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் வந்துட்டு இங்கேருந்து ஏறி குதிச்சிருக்கான். குதிக்கும் போது பார்த்தீங்கன்னா செல்ஃபில் குதிச்சிருந்துருக்கானா. செல்ஃபில் குதிச்சவன் மறுபடியும் ரிட்டன் வந்துட்டு பார்த்தியா நான் வந்துட்டேன் எங்கே நீ பண்ணு அப்படின்னு அந்த பையனை சொல்லும் போது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த பையன் மனதில் ஃபஸ்ட்டு ஸ்ட்ராங்காகவே இல்லை. அப்படி ஒரு பையனை வந்துட்டு அந்த பசங்களுக்கு மூளை இருக்கா அறிவு இருக்கான்றது எனக்கு தெரியல. பட் கண்ணா, நீ போனது வந்து ரொம்ப ரொம்ப நான் கவலையாக நினைக்கிறேன். இந்த ஒரு கேவலமான மனித பிறப்பு எடுத்ததுக்கு நீ அடுத்த ஜென்மத்திலேயாச்சு நல்லபடியாக இருக்கணும்னு சொல்கிறேன், கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஸ்கூல் பேரண்ட்ஸ்லாம் வந்து எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கணும். ஆமாம், ஒவ்வொருத்தவங்கள்ட்ட எப்படி நடந்துக்கணும், ஒவ்வொருத்தவங்கள்ட்ட எப்படி இல்லைன்னு பேசணும்னு சொல்லி கொடுக்கணும். கண்டிப்பாக. ஸோ இது இல்லாமல் அந்த பையன் வந்துட்டு விளையாட்டுத்தனமாக என்ன பண்ணியிருந்திருக்கான், இந்த பையன் விளையாட்டுத்தனமாக என்ன பண்ணியிருக்கான்னா, அவங்க சொல்கிறத அப்படியே நம்பிட்டு அந்த அந்த பசங்களாம் சொல்கிறத நம்பிட்டு இந்த பையன் பாட்டுக்கு நமக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்றத நம்பி அந்த பையன் வந்துட்டு ஏறி அதில் ட்ரை பண்ணும்போது கால் தவறி ஸ்லிப்பாகி மேலேருந்து கீழே விழுந்துருந்துருக்கான். கீழே விழுந்து அந்த பையன் வந்துட்டு இன்றைக்கி நம்ம கூட உயிரோடு இல்லை. ஆனால் அதை விட அவங்க அம்மா வந்துட்டு அந்த பையன் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கான்றது, தாய்னாலே பாசம் வைப்பாங்க. அந்த பையனை அவங்க அம்மா குழந்த மாதிரி தான் நினச்சிருந்துருப்பாங்க. அந்த பையன் இறந்த துக்கத்திலேயே இந்த ஸ்கூலில் விட்டு அவங்க நின்று ஏதாச்சும் ஒரு ஆக்ஷன் எடுங்க அந்த பசங்க மேலே அப்படின்னு சொல்லும் போது, அந்த பசங்க பெரிய இடத்து பசங்கன்றனால அந்த பசங்க மேலே எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்காமல் அதை அப்படியே விட்டுருக்காங்க. விட்டும் போது அவங்க அம்மா வந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க அம்மா எவ்வளோ போராடி எதுவுமே பண்ண முடியலன்னு நினைக்கும் போது அந்த மன துக்கத்திலேயே அவங்க அம்மா வந்துட்டு மனதளவில் பாதிக்கப்பட்டிருந்திருக்காங்க. என் பையன் இங்கே தான் இருக்கான், என் பையன் இன்னும் உயிரோடு தான் இருக்கான், என் பையன் சாவலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து மனதளவில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்திருக்காங்க. ஸோ பாதிக்கப்பட்ட அவங்க அம்மா வந்துட்டு இந்த ஸ்கூல் வாசலில் அவங்க தற்கொலை பண்ணி இறந்து போயிருக்காங்க. குளிச்சு இறந்து போயிருந்திருக்காங்க. இறந்து போனதுக்கப்புறம் இந்த ஸ்கூலை பயங்கரமாக வந்துட்டு அமானுஷ்ய விஷயம் நடந்து மீடியாக்கெலாம் தெரிச்சு. ஸோ இந்த ஸ்கூலை இன்றைக்கி இழுத்து மூடி இன்றைக்கி ஒரு அபேண்டன்டான ஒரு பயங்கரமான ஒரு பேய் ஸ்கூலாக இது இருக்குது. அதுக்கப்புறம் நிறைய பேர் இந்த கிரவுண்டில் விளையாட வந்தவங்க எல்லாருமே அந்த பையனை பார்த்ததாகவும் அவங்க அம்மாவை பார்த்ததாகவும் சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதை தேடி தான் நான் இங்கே வந்திருக்கேன். இவ்வளோ ரிஸ்க் எடுக்க போகிறதுக்கு காரணமும் கூட இது தான். ஸோ இந்த இடத்த நம்மளால் காட்ட முடியாமல் நம்மளால் போயிடக்கூடாது. ஏன்னா இந்த இடத்துல ஒரு லைட்டை நான் அடித்தா கூட
உடனே என்னை ஸ்டேஷனில் தூக்கிட்டு போய் கிட்டத்தட்ட என்னை ஒரு வருஷம் வரையும் என்னை வெளில விடாமல் ஆக்குற அளவுக்கு ஆளுங்களோட பவர் இங்கே இருக்குது. ஆனால் இதை நான் எப்படியாச்சும் எடுத்துடணும், இதை எப்படியாச்சும் உங்களுக்கு காட்டிடணுன்றதுக்காக தான் இன்றைக்கி என்னையை மட்டும் நான் ரிஸ்க் எடுக்காமல் இந்த 2 பேரையும் நான் ரிஸ்க் கூப்பிட்டு வந்திருக்கேன். ஸோ ஃபைனலி நான் வந்துட்டு இந்த வீடியோ ஆரம்பிக்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம சத்தியவர்கிட்டையும் நம்ம கேட்போம் இதை பற்றி அவன் மைண்ட் செட்டில் என்ன இருக்குன்றத. ஆனால் வந்து எனக்கு இந்த விஷயம் சொல்லும் போதே வந்து எனக்கு அந்த வீடியோக்கு போகணும், அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. அது ஒரு ஆசைன்னு இல்லை, அந்த பையன்கிட்ட போய் ஏன் பேசணும் எல்லாமே வந்து பேரண்ட்ஸுக்கு வந்து ஒரு என்ன அட்வைஸ் கிடையாது. நான் சொல்கிறேன்னா ஒரு பையன்கிட்ட ஒருத்தவங்கள்ட்ட எப்படி பேசணும், எப்படி பழகணும், அதை வந்து சொல்லி கொடுத்துடுங்க. சில பேர்த்துக்கு வந்து அது விளாட்டாக பண்ணுறாங்க. இப்போ வந்து ஒரு விளாட்டாக பண்ண விஷயந்தான் வந்து ஒரு தாயோட துயரத்துக்கே ஆளாகி இன்றைக்கி ஒரு குடும்பமே இல்லாமல் இருந்திருக்கு. ஜமால் ஃபஸ்ட்டு இந்த லொக்கேஷன் வரப்பே ரொம்ப 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 ரிஸ்க்காக இருந்துச்சு. ஏன்னா இந்த பக்கம் சுடுகாடு, 2வது மெயின் ரோடு, அதையும் தாண்டி அங்கிட்டு ஃபுல்லாக பெட்ரோல் பங்க்கு அது இதுன்னு ரொம்ப 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 டேஞ்சர். பட் இதுக்கு போகிற வழியே இல்லை, ஃபுல்லாக முள்ளுக்காடு தான். பட் அவன்கிட்ட நான் தான் கேட்டேன், ஏன் மச்சான் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து இந்த இடத்துல அப்படி வீடியோ பண்ணணுமா, இந்த லொக்கேஷன் வேணாம் அப்படின்னு. பட் இங்கே நடந்த ஸ்டோரி கேட்குறப்போ கொஞ்சம் ஒரு மாதிரி எனக்கு எமோஷ்னலாக கனெக்ட் ஆச்சு. ஸோ எவ்வளோ காரணமே இந்த எமோஷனல் கனெக்டுக்காக தான். அந்த பையனை நாங்கள் பார்க்கணும், எத்தனையோ வீடியோ நம்ம எடுத்திருப்போம். ஆனால் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்த ஒரு இடத்த போய் நான் பார்க்கணுன்றது, பார்த்தே ஆகணுன்றது என் மனசில் தோணுச்சு. அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் நான் இங்கே வந்து உட்காந்துருக்கேன். ஸோ நான் மொட்டை மாலில் உட்காந்து இன்ட்ரோ பேசுகிறேன்றேன்னா நீங்கள் யோசிச்சு பார்த்துக்கோங்க இந்த இடம் எவ்வளோ ஒரு ரிஸ்க்காக இருக்குன்றது. ஏன்னா அவ்வளோ ஒரு ரிஸ்க்கு, ஒரு டார்ச் ஆன் பண்ண முடியாது, எதுவுமே எங்களால் பண்ண முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு ரிஸ்க்கான பிளேஸ் இது. பட் இது வந்து அவ்வளோ சீக்கிரம் மீடியாலேயும் வரல. இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம இதெல்லாம் பண்ணுறோன்னு தெரிஞ்சாலே நம்மளை விட மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுதான். ஆனால் இது மீடியாவுக்கு தெரியக்கூடாதுன்னா இதை மறைச்சிருக்காங்க. இப்போ நாங்கள் இங்கே வந்து லைட்லாம் வச்சுருந்து கேமரா வச்சு எல்லாம் பண்ணோன்னா இவங்கனால வெளியே போயிடுமோன்னு சொல்லி எங்களுக்கு கண்டிப்பாக அதனால் பெரிய பெரிய ப்ராப்ளம் வரும். பட் அதெல்லாம் மீறி எதானாலும் பரவாயில்ல, கண்டிப்பாக இதை கொண்டு போய் வெளியே சேர்க்கணும். ஏன்னா குதிக்கிறப்ப அந்த பையனோட ஒரு மனநிலை எப்படி இருந்திருக்கும், நமக்கு ஒன்றும் ஆகாது, நம்ம திரும்பி வந்துடுவோம், அம்மா கூட விளாடுவோம், பசங்க கூட விளாடுவோம். தான் ஃப்ரெண்டு சொன்னதை நம்பி தான் வந்து குதிச்சிருக்கான். பட் இந்த அளவுக்கு ஆகும்னு நினைக்கல. ஸோ அதனால் காய்ஸ் மெயினாக சொல்ல போனால் இதுதான், அந்த எமோஷ்னல்னால மட்டும்தான் இங்கே நான் என்னோடய பயத்தெல்லாம் தாண்டி இந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்து வந்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரஹ்மான் கொடுத்த தைரியம். ஒன்றும் இல்லை மச்சான், எவ்வளவோ வீடியோ பண்ணியிருக்கோம். பட் இது ஒரு பையனோட ஸ்டோரி, இதை நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற பக்கா மட்டும்தான் இங்கே வந்திருக்கோம். பட் அவ்வளோதான் கைஸ், பார்க்கலாம். இவ்வளோ தூரம் நான் வந்து எங்கேயுமே இன்ட்ரோ பேசினதே கிடையாது. இவ்வளோ தூரம் பேசுகிறதுக்கான காரணத்தை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோவை உங்களால் எவ்வளோ தூரம் கொண்டு போய் சேர்க்க முடியுதோ சேருங்க. ஸோ இந்த மாதிரி ஒருத்தன் வீடியோ பண்ணிகிட்ருக்கான், ஹாரர் கண்டென்ட் பண்ணிகிட்ருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் என்னோடய வீடியோவாக இருக்கட்டும் இல்லை மித்தவங்களோட வீடியோவாக இருக்கட்டும் உங்களுக்கு ஹாரர் கண்டென்ட் வந்து சேரும். ஏன்னா ஹாரர் கண்டென்ட்ன்றது வந்துட்டு எல்லா கண்டென்ட் மாதிரி ஈஸியான கண்டென்ட் கிடையாதுன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருந்தால் தான் இன்னும் நாங்கள் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும். மனதளவு ரொம்ப பாதிக்கப்பட்டு இருக்கோம். இருந்தாலும் கூட நிறைய பேர் நமக்கு ஏட்டஸ் இருக்காங்க. ஸோ அவங்களாம் நம்மளை சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க, பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இருந்தாலும் கூட இந்த ரிஸ்க்கெல்லாம் வந்துட்டு அது மனதளவு அவங்களால புரிஞ்சிக்க முடியாது, மனதளவு அவங்களால ஏற்றுக்க முடியும். இவ்வளோ கஷ்டப்பட்டு எடுக்கிறது வந்துட்டு அது எங்களுக்கு தான் தெரியும், அது எவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கோன்றத. ஸோ நீங்கள் உங்களோட சப்போர்ட், உங்களோட கைடன்ஸ்னால தான் இன்ன வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிங்க. ஸோ லவ் யூ கைஸ். நம்ம அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ண கிளம்பலாம். கைஸ் இப்போ அப்படியே வந்து நான் வந்து கீழே போகிறேன், கீழே இருந்து நான் ஆரம்பிக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு கீழே போய்க்கலாம். கீழே போகிறதுக்குரிய பயங்கரமாக ஆக்டிவிட்டி நடக்க போகுது, எனக்கு சத்தியமாக தெரிய போகுது. எப்படியே சீக்கிரமாக போயிடும், கொஞ்சம் மேலே சீக்கிரமாக இப்போ வேகமாக வாங்க. நிற்காதீங்க, இங்கே வந்து பில்லர் இல்லை, இங்கே வாங்க. பில்லர் இருக்கும் போது தரல மெதுவாக
கீழே போடலாம். கீழே மாதிரியே இருக்குது. வந்துடுங்க. நடக்குது தெரியுது. வாங்க கீழே வந்துடுங்க. கேர்ஃபுல்டா. கேர்ஃபுல். ஏதோ பின்னாடி யாரோ பிடிச்சிட்டே வந்த மாதிரி இல்லை, அவன் முதுகில் யாரோ சாஞ்சிட்டே போன மாதிரி இருந்துச்சா. சத்தியம் மெதுவாக பார்த்து டேபிளை இது பண்ணிடாதீங்க. டேபிள் ஆட்டினா வெளியே சவுண்ட் போடும். அங்கே ஃபுல்லாக வீடு வயசு தெரியுதா? ஃபுல்லாக வீடு. கொஞ்சம் ஊற்றி வச்சுக்கலாமா? சத்தி வா வா. இந்த ஆடியோ மட்டும் வச்சுக்கோ கையில். நாய் கத்துதுரா. நாய் எப்படி தெரியும்? கத்துறது வந்துடுறா. மேலே வந்து சவுண்டு கேட்குது. வந்துடுறான். அங்கே போயிட்டுருக்கான். சரி ஸ்கூல் என்னடா ஆச்சு? ஆடுதுரா. என்னாச்சு? சத்தம் போடாதீங்க. அந்த ஸ்கூலோட மச்சான் டேபிள் பாட்டுக்கு அது பாட்டுக்கு ஆடுதுரா. அந்த ஸ்கூலோட வெளியே இருக்கேன். நான் இப்போ உங்களுக்கு அப்படியே அந்த நைட் விஷனில் காட்டுறேன். இங்கேருந்து நம்ம அப்படியே உள்ளே ஃபர்தராக எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கலாம். சமால் இது எப்படி நைட் விஷன் பிடிச்சிக்கோ. சத்யா நீ வா. பார்த்தாலே ஒரு மாதிரியாக இருக்கிறாங்க. அது நெகட்டிவாக வாழ்நாள் நெகட்டிவ் மாதிரி இருக்கு. அதை தான் சொல்கிறேன். இடமே அப்படி தான் இருக்காங்க. என்னமோ வெட்டி பார்த்த மாதிரி இருந்துச்சு. எட்டி பார்த்து நீங்கள் அங்கே இருந்தீங்கன்னா தயவுசெய்து நீங்கள் அங்கே இருக்கீங்கன்னு எனக்கு ஏதாச்சும் அறிகுறி காட்ட முடியுமா? ஏண்டா குழந்தை சவுண்டா. இந்த பையன் சவுண்டு பையன் சவுண்டு மாதிரி மணி சவுண்ட் கேட்கல. ஆமாம் ஒரு மாடு அப்புறம் பேட்டம் இருக்காது. கைஸ் எனக்கு தெரிஞ்சு நான் கேமராவை ஆன் பண்ணிடலான்னு நினைக்கிறேன். கேமரா எடுத்துடலாமா? ரிஸ்க் வந்தால் பார்த்துக்கலாமா? கேட்குது கைஸ் நான் கேமரா எடுத்துடலாம். வெளியே பார்த்துக்கலாம் வா. லைட்டை கொஞ்சம் கம்மியாக வச்சு நம்ம எடுத்துடலாம். என்ன கேமரா பார்த்து சவுண்டு வரப்போ தான் கரெக்டாக நாய் சவுண்டு வருது.
சலங்கை சவுண்டா மணி சவுண்டாடா அது? சரி ஓகே 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 கேமரா எடுத்து பேக் எடு டக்குனு கேமரா கைஸ் நான் கேமராவை செட் பண்ணிட்டு வீடியோ ஆன் பண்ணுறேன். கைஸ் கேமரா ஆன் பண்ணிட்டேன். நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு லைட்டை ஆஃப் பண்ணி தான் எடுக்க முடியும். வா வா வா. யாரு வீடியோ கூட்டிருந்தா இதுவும் கூட்டிருந்தா கூட்டிருந்தா எல்லாம் கூட்டு போட்டு வச்சிருக்காங்க. இதுதான் என்ன பார்த்த? எப்பா என்னடா என்னடா பதறாத. ஏதாச்சும் மூடி வச்சிருக்காங்க. தூக்குட்டி வரீங்க தூக்குட்டி வாங்க. அங்கெல்லாம் வீடு அங்கே தெரியுதா? இது ஃபுல்லாக வீடு. அதான் நான் சொன்ன மெயின் ரோடு கைஸ். உங்கள் வெயிட் இருக்குதுங்களா? அது கட்ட சோறு தாங்கனே ரோடு. பார்த்து 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 நாங்கள் யாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நாங்கள் இங்கே உங்களை எந்த தொந்தரவு பண்ணுறதுக்காகவும் வரல. இப்போ எங்களை பார்த்துட்டு போனது யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? என்னாச்சு? கூட்டம் இருக்கா? நாம ஆடிக்கிட்டு இருக்குடா. உள்ளே யாரும் உட்காந்துடா. நீ நல்லா கேட்டு போய்க்கணும். கூட்டம் அப்படியே அடிச்சிடும். வந்து ரொம்ப நல்லா இருக்கிறாங்க. யாரு யாரு இருக்கா? மேலே போகலாம் மேலே போகலாம் மேலே போகலாம். இந்த பில்டிங்கில் இன்னும் கரண்ட் இருக்குது. தயவுசெய்து கையிலேயே வச்சு தொலைஞ்சிடாத. அண்ணா இந்த பில்டிங்கில் கரண்ட் இருக்குது guys.
இதில் எப்படி என்னன்னு தெரியல. வாடிப்பா. இப்போ பார்த்தா என்னையும் கிளம்புறா. புரியல. அவங்க அம்மா விடுறாங்களா என்னன்னே புரிய மாட்டேங்குதுடா எனக்கு. ஆனால் நான் பார்த்தேன் நான் பார்த்தது இவ்வளோ சைஸ் தான் இருக்கும். இவ்வளோ தான் இருக்குது. கருப்பு ஒரு சர்ட்டு இப்படி போகுது. கீழே வந்தோம்ல மச்சான், இவ்வளோ தான் மச்சான் இருக்கான். என் ஹைட்டு கூட இல்லை, அது குட்டிச்சா தான் இருக்கும் பார்த்தியா. இவ்வளோ தான் இருக்குது. 2 நிமிஷம் எனக்கு பட்டப்படன்னு ஆயிடுச்சு. அதே உருவம் தான் இவன் சக்தி பார்த்தது. கீழே சவுண்ட் விட்டாம அதே உருவம் தான் அவனும் பார்த்தான். கண்டிப்பாக கேப்சர் வச்சுருன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இதில் நைட் விஷயம் கண்டிப்பாக கேப்சர் பார்த்து இவ்வளோ தான் இருந்துச்சு. கரெக்டாக பிடிச்சது மாதிரி. ஐயோ கத்து. இந்த கதை மட்டும் முடிச்சு வச்சிருக்காங்க. எனக்கு தெரியல. ரைட்டா இதை பிடிச்சி கம்யூனிகேஷன் பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்க? கேமரா பார்த்து சேஃப். பயப்படாத. யாரோட ஃபேண்டாக போய் இது கடிச்சிருக்கு. ட்ரெஸ் எல்லாம் சைக்கோஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ணா சீரியஸாக இங்கே ஏதோ ஆளுங்க இருக்கிற மாதிரி அறிகுறி இருக்குது. இங்கே பாருங்க, ஸ்கூல் பையனோட ட்ரெஸ்ஸு, ஸ்கூல் பஸ் என்னாச்சு? லாக் பண்ணுதுடா உள்ள வச்சு. யாரு வெளியே போய் நான் அம்மா அம்மான்னு கூப்பிட்டேன். இப்போ அலுவலக சம்பளம் வந்துச்சுடா. 2020 ஒரு 10 அப்படி நான் பார்க்க. யாரு? வாடா என்னைய வச்சு டெஸ்ட் பண்ணுவாங்க. எப்படா ஒரு ஃபோனை வச்சுக்கிட்டு எப்படா தள்ளி போடா. இங்கே
தானா மூவ் ஆகுதுடா. இந்த ரூமில் தான் அவங்க எழுதிருப்பாங்க நினைக்கிறேன் மச்சான். நிற்கிற மாதிரி என்னடா ஆக்டிவிட்டி நடக்க அவங்க நாய் ரொம்ப நல்லா பேயா பேய் தெரியும் வந்துருக்கோம். செக்ஷன் என்ன ஏதாவுமே தெரியலடா. ఇప్పుడు ఇంకే ఉంచి நாங்கள் தான் வச்சுட்டு வந்தோம். அங்கே தான் நிப்பாட்டினேன். நீங்கள் ஹாஸ்டல் போகிறப்ப சத்தியம் போயிட்டு அதுதான் நானும் கேட்குறேன். எப்படி இருந்துச்சு? சரி ஏன்டா என்ன ஆச்சு? பக்கத்தில் பார்த்து மாதிரி ஆகிட்டான்டா. டேய் எனக்கு நான் கீழே ஒரு இந்த கதை என்னடா அப்படி ஆடுது, படத்தில் பார்க்குற மாதிரி ஆடுது. டேய் இதை விட பயங்கர படத்துலாம் போயிருக்கா? டேய் போயிருக்கேன்டா. எனக்கு ஒரு மாதிரி இருக்குடா. அது அப்படி தான் இருக்குது. அந்த இதோட பயங்கரமாக எல்லாம் போயிடும். பதட்டத்தில் பேச முடியல. ஒரு மாதிரி இருக்குடா எனக்கு. நைட் விஷன் அந்த பில்டிங் தெரிகிற மாதிரி செட் பண்ணிட்டு போ. ஆமாம் என் ஃபோனை நைட் விஷன் பக்கத்தில் வை. அப்போ தான் நெட்டு கனெக்ட் ஆகும். நைட் விஷன் பக்கத்தில் வை, அப்போ தான் நெட்டு கனெக்ட் ஆகும். மறந்துடாத. அவனை விட்டு வந்துருப்போம். ஏய் அப்படியே சொன்னாரு நான் கிளம்புறேன். போயிட்டு பத்திரமா மெதுவாக போ. ஃபோனை பில்டிங் தெரிகிற மாதிரி ஃபுல்லாக பில்டிங் தெரிகிற மாதிரி வைங்க கீழே. சத்தியவேல் ஃபோனை மட்டும் வாங்கிட்டு வந்துடுறா வரும்போது. இந்த டிஸ்பிளே ஃபோன் மட்டும் என் ஃபோன் மட்டும் அங்கே வச்சிரு. நைட் விஷன் டே வயசு நான் மட்டும் தனியாக இங்கே இருக்கேன். எனக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. ஏன்னா நாங்கள் மித்த எடுத்த மாதிரி எடுத்து டேய் போய் தொலைங்கடா. அங்கே சவுண்ட் கேக்குதா? நான் வந்து இப்போ பிச் பிளாக்ல உட்காந்துருக்கேன். சத்தியமாக கண்ணு தெரில எனக்கு. இங்கே நான் உட்காந்துருக்கிற இடம் கூட எனக்கு எப்படி இருக்குன்னு கூட கண்ணு தெரில. அந்தளவுக்கு இருட்டில் உட்காந்துருக்கேன் நான். என் கையில் நைட் விஷன் மட்டும்தான் இருக்குது. எனக்கு சீரியஸாக கண்ணே தெரில. நான் உட்காந்துருக்கிற இடம் எப்படி இருக்குன்னா ஃபுல்லாக கண்ணங்கரைன்னு உட்காந்துருக்க மாதிரி இருக்குது. நானே போய்ட்டு நைட் விஷனை செட் பண்ணிட்டு மறுபடியும் மேலே வரேன். கண்ணு தெரில, பட் இருந்தாலும் நான் லைட் அடிக்க முடியாது. அதுதான் என் பிரச்சனையே.
ஓகே 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 இதுதான் பார்த்தேன். ஏய் என்னடா ஆச்சு? என்னாச்சு? என்னடா ஆச்சு? என்னாச்சு? இந்த என் ஃபோன் அப்படி சரி இந்த கேமரா அப்படி நான் வச்சுக்கிறேன் கொடு. இந்த கேமரா அப்படி கேமரா சேஃபாக கொடு. ஓகேடா ஓகேடா. டேய் எந்தடா? பேக் எடுத்துகிட்டு போயிடுறேன். நான் போயிடுறேன் நடந்து. நான் போட்டோ அவனை போய் விட்டு வா. பார்த்து பத்திரம் போ. இது விட்டு வாடா போடா. இல்லை நான் போயிடுறேன்டா விட்டு வா. ஓடுவோம்டா வேண்டாம் திருப்பி நான் அவ்வளோ தூரம் வரணும்டா. ஏய் இது வரையும் வெளியே வரையும் போடுறா. டேய் என்னடா ஓட்டாத நீங்கள் பார்த்துல நான் பார்த்து நான் அவன் ஓடிடுவான்டா திருப்பி நான் வரணும்டா. கைஸுக்கு நான் சத்தியவில் அனுப்பிச்சி விட்டேன். ஏன் நான் அனுப்பிச்சி விட்டேன்னா ஒரே காரணம் அவனுக்கு ஃபிக்ஸ் வரும். மறுபடியும் கோபாலில் நடந்த மாதிரி நடந்துருச்சுன்னா அவ்வளோதான். அதனால் நான் அவனை வெளியே போக சொல்லிட்டேன். ஸோ இப்போ நானும் ஜவன் மட்டும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு ஒரு பிளான் எடுத்து பார்க்கலாம். இதெல்லாம் பண்ணுறது அவங்க அந்த லேடியா அந்த பையனான்னு தெரியும். அதுதான் அதுக்காக நான் பிளான் பண்ணுறேன். நான் பார்த்த வரைக்கும் குட்டியாக தான் பார்த்தேன். நைட்டாக தான் பார்க்கல. உள்ள சைஸாக நான் பார்த்தேன். நான் ஒரு லைட்டாக பார்த்தேன். லைட்டாக பார்த்தேன். கன்ஃபார்மாக பார்த்தேன். நான் வேறு கத்திக்கிட்டே இருக்கா? கத்திக்கிட்டே இருக்கேன். சத்தியோட மச்சான் இதுதான்டா மச்சான். இன்னும் அது நீ போனீங்க அப்பவே அது ஹார்ட் பீட் அடிச்சுக்குது போட பட்ட பட்ட பட்டன்னு. சரி யார் இருக்காங்க தெரியல அவர்கிட்ட பேசுறது. வெளியே 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 போக மாட்டாது. யாராச்சும் அந்த வீட்டில் போய் கொடுத்துன்னு போனாங்கன்னா வந்துடுவாங்க. காத்துல கூட ஆடாதரா.
டிஷ்யூ எதுவுமே சரி சொல்லிட்டேன். எல்லாமே தெரியும் மச்சான். நீ ஏதாவது கம்யூனிகேட் பண்ணி பாருங்க. அதான் யோசிச்சுட்டு ஃபஸ்ட்டு அந்த பையனா இல்லை அவங்க அம்மா ஃபஸ்ட்டு கிளாரிஃபிகேஷன் இந்த ரூம்குள்ள தான் எனக்கு ரொம்ப சந்தேகமாகவே இருக்குது. ரூம்குள்ளே ஃபோன் பேக்கில் இருக்குது. ரெக்கார்டு இவ்வளோ நேரம் ஆஃப் ஆகிருக்கு. கைஸ் பதட்டத்தில் இவ்வளோ நேரம் நான் ரெக்கார்டு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகியிருந்திருக்கு. அதை நான் கவனிக்கவே இல்லை. ஸோ நான் ஃபஸ்ட் வந்து மறுபடியும் கொஸ்டினே கேட்குறேன். இங்கே அம்மா இருக்கீங்களா பையன் இருக்கீங்களான்னு நீ சவுண்ட் ரொம்ப ரொம்ப கேட்டே இல்லை. அந்த சைடு தான் கேட்டுக்கிட்டே இருக்கு. நீ பார்த்துருவியா? அனுத்துற மாதிரி பார்த்துருவியா? தனியாக ஆமாண்டா. சரி நான் கூப்பிட்றேன். ம் கைஸ் நான் போய் ஜமாலை பார்த்துட்டு வர சொல்லியிருக்கேன். இங்கே இருக்கிறது யாருன்னு எனக்கு தெரியல. ஆனால் இங்கே யாரும் இருக்கீங்க. அது அம்மாவா இல்லை பையனான்னு சொல்லிட்டு எனக்கு ஆன்சர் பண்ண முடியுமா? இது மூலியமா நீங்கள் இங்கே அம்மாவாக இருந்தீங்கன்னா எனக்கு நீங்கள் அம்மான்னு சொல்லுங்கள். இல்லை பையனாக இருந்தீங்கன்னா பையன்னு சொல்லுங்கள். சன்னா நீங்கள் யாரு? உங்களை தான் கேட்குறேன். யாரு? இப்போ யூன் தானே வந்துச்சு. யூனா நான் தானே. ஜமாலு என்னடா என்னடா என்ன ஏன்டா ரெண்டு ரூம் உட்காந்துருக்கடா. எந்த ரூம்டா? எங்க லாஸ்ட் ரூமில் உட்காந்துருக்கு மச்சான். ஏன்டா ரெண்டு ரூம் உட்காந்துருக்கடா. எந்த ரூம்டா? எங்க லாஸ்ட் ரூமில் உட்காந்துருக்கு மச்சான். பாத்தியா?
சொல்றா எந்த ரூம்ல? லாஸ்ட் ரூம்டா. யாரு? யாரு? யார் நீங்க? நீ கொஞ்சம் பேக்ல இரு. உங்கள்கிட்ட பேசுறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். நீங்க என்கிட்ட பேச முடியுமா? உங்க பையனுக்கு நான் ஏதாச்சும் வாங்கி தரணும்னு ஆசைப்படுறேன். என்னமோ பண்ணிக்கிறான் இருக்கா வரான்டா. அந்த பையன் வரான்டா. ஆமாண்டா. என் கேமரா வேறு அவுட் ஆஃப் ஃபோக்கஸ். இங்கே மட்டும் ஃபோக்கஸ் ஆகுது. வரான்டா. அடிச்சிடலாமா? உங்களுக்கும் உங்கள் பையனுக்கும் ஏதாச்சும் ஆசை இருக்கா? நீங்கள் அதை சொன்னீங்கன்னா நான் கண்டிப்பாக நிறைவேற்றி வைப்பேன். நான் உங்களுக்கு என்ன வேணுமோ நான் பண்ணி கொடுக்குறேன். இங்கே உங்களை ஏமாற்றிட்டு போனவங்க மாதிரி நான் ஏமாற்றி போக மாட்டேன். உங்களுக்கு நடந்ததை வெளியே தெரியுன்றதுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் கடந்து வந்திருக்கேன். லைஃப்பில் எனக்கே 1008 பிரச்சனை இருக்குது. இருந்தாலும் உங்கள் பிரச்சனையை வெளியே கொண்டு போய் காட்டுன்றதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன். நான் உங்களை பார்த்து பயப்படல. என்னால் இதுக்கு மேலே சத்தமாக பேச முடியாது. இங்கே யாராச்சும் வந்துட்டாங்கன்னா இந்த கேமராவில் இருக்க ஃபுட்டேஜும் என்னை விட்டு போயிடும். ஏய், நான் உடனே பார்த்தா பயத்தில் இருக்கேன். நான் உங்கள்கிட்ட பேசணும்னு ஆசைப்பட்றேன். தயவுசெய்து இங்கே எந்த ஒரு லைட்டும் கிடையாது. நான் நினச்சி பயப்படல. நான் இப்போ உங்கள் பக்கத்துலேயே நான் வரேன். இந்த கேமரா போய் நான் பேசுகிறேன். கேமரா போய் நான் போய் பேசுகிறேன். நான் ஃபஸ்ட்டு பேசுகிறேன். பேயாக இருந்தாலும் அதுக்கும் ஒரு மனசு இருக்கும். ஒரு குரூரமாக தான் இருக்கு.
அப்படியே எரிஞ்ச மாதிரி இருக்குடா. கொடுத்துடா. நானே நான் வெளியே காரணத்துக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன். அப்படியே தயவு செய்து சொல்றது நீங்கள் கேளுங்க. உங்கள் பையனுக்கு ஏதாச்சும் வேணும்னு ஆசைப்படுறீங்களா? அம்மா உங்கள் பையனுக்கு ஏதாச்சும் வேணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களா? சீரியஸாக சொல்கிறேன். நிற்கும் போது முடி எரிஞ்ச வாடகை இருந்துருங்களா? கைக்கு ஒரு மாதிரி கருக்குறன்னு ஒரு மாதிரி குழம்புன்னு இருக்குடா. முடி எரிஞ்ச ஒரு வாடகை இருக்குமா? மலர்ந்து கீழே இந்த பையன் இப்படிதான் ஒழுங்கானு செஞ்சு கட்டுறாங்களா ஒருவனை? ஆமான்னு நினைக்கிறேன்டா. ஆமாண்டா, கிராஸாக தான் வந்துச்சு கல். அந்த செல்ஃபில் அங்கே இருந்தால் அந்த செல்ஃபில் அந்த பசங்க நின்றுட்டாங்க. ஆனால் அந்த பையன் அப்படி மேலே வந்து கீழே வந்துருக்கான். விழுந்த சவுண்டு எனக்கு நல்லா கேட்டுச்சு. அது அவன் காட்டுறாங்கன்னு நினைக்கிறான் மச்சான். இப்படிலாம் செத்தான் அப்படின்னு சொல்லி கரெக்டாக அந்த கல் விழுந்து இப்படி தான் அந்த பையன் இருந்தான்னு காமிக்கிறாங்க பாரு. இப்படிலாம் பிடிச்சா உங்கள் பையனுக்கு கண்டிப்பாக இருக்கிற உலகம் இது கிடையாது. உங்கள் பையன் ரொம்ப அறிவாளி, ரொம்ப புத்திசாலி. உங்கள் பையனை பிடிச்சி போய் தான் நான் இங்கே வந்திருக்கேன். மற்றபடி என்னால் உங்கள் 2 பேத்துக்கு எந்த ஒரு ஆபத்தும் நான் வர வைக்க மாட்டேன். இது சத்தியம், என் மேலே சத்தியம். நான் இப்போ உங்களை பார்க்கறதுக்காக தான் வந்துக்கிட்டு இருக்கேன். நீங்கள் எங்கே இருந்தாலும் தயவுசெய்து என்னை எதுவும் பண்ணிடாதீங்க ப்ளீஸ். ரொம்ப ரிஸ்க் எடுக்கணும்னு தோணுதுடா. இது சவுண்டு கேட்குது சொல்கிறாங்கல்ல, அந்த லேடி தான் அழுகுறாங்க மச்சான். பின்னாடி அம்மா, தம்பி, இது எப்படி கேமரா ஆன் பண்ணுறோம்? கேமரா ஆன் பண்ணுறோம். லைட் எங்கடா? எங்கட கீழே தான் போச்சு. இப்போ இப்படி போச்சுடா. இல்லடா, இல்லை அது பையன் தான், அந்த பையன் தான். டோர் லாக் ஆகுது.
தூக்கி போகிறான்டா. அவன் கோவத்தில் தான்டா இருக்கான், யாரையும் நம்ப மாட்டேங்கிறான்டா அவன். அவங்கள மாதிரி நம்மளையும் நினச்சிக்கிட்டான்டா அவன். இங்கே யாரா எதிரா உதவி பண்ணுவாங்க, நம்மளை சாப்பிடுச்சிருப்போம். இல்லைடா, ஐயோ வாழ்க்கையில் இந்த விஷயம் பார்த்ததே இல்லைடா. உதவி பண்ண வந்து நமக்கே இவ்வளோ இது இருக்கே, இது பண்ண வந்தாலும் மோடி இல்லை டார்ச் நான் சொல்கிறது கேளு. இங்கே பாரு, நிலா வெளிச்சம் பாரு. ரொம்ப ஃபர்ஸ்ட் முடியலடா என்னால். எனக்கு இப்போ ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி இருக்குடா. சொல்கிறா முடியலடா. இவ்வளோ கிட்ட பார்த்ததே இல்லைடா, ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்கேன்டா. அவங்களுக்கு அவங்க பையனுக்கு ஏதாச்சும் செய்யணும்டா. ஏதாவது செய்யணுமா? ஆமாம், நம்மளை தான்டா செய்வாங்க. அப்புறம் நான் உங்கள் பையனுக்கு ஏதாவது செய்யணும்னு ஆசைப்பட்றேன். நான் கண்டிப்பாக இங்கே வருவேன். அப்புறம் நான் வெளியே போயிட்டு கேமரா ஆன் பண்ணிட்டு நான் பேசுகிறேன். சத்தியவளுக்கு என்ன சிப்பல்லடா, டேய் வாடா வாடா. கேமரா ஓடுதானா கைஸ்? ஃபைனலாக இந்த வீடியோ வெற்றியாக முடிச்சுட்டு வந்துட்டோம். ஸோ எனக்கு அங்கேருந்து வர்றதுக்கே மனசு இல்லை, இருந்தாலும் நம்ம டே டு டே லைஃப் வந்தாகணும். ஸோ அங்கேருந்து கிளம்பி வந்தே ஆகணும் அப்படின்ற போது நான் கிளம்பி வந்துட்டேன். சத்தியவளுக்கு தலையும் புரியல, காலும் புரியல, அவனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. இந்த வீடியோவில் என்ன நடந்துச்சு சத்தியமாக தெரியல. யாரும் திட்டாதீங்க. எனக்கு ஒரு மாதிரி ஒரு பதற்றத்தில் வந்து என்ன ஆகும் தெரியும், ஒரு ஃபிக்ஸு எனக்கு எவ்வளோ தெரியும் உங்களுக்கு. அது ஒரு மாதிரி வந்து உண்மையிலுமே கடைசி நேரத்தில் இருந்திருந்தா கண்டிப்பாக எனக்கு ஒரு மாதிரி வந்து நான் அப்புறம் சொன்னேன், தான் கோச்சுக்காக எனக்கு முடியல, நான் கிளம்புறேன், நான் போகிறேன்னு சொல்லிட்டு நான் காரில் போய் உட்காந்துட்டேன். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு என்ன சொல்லிட்டு இவங்க வந்து காரில் சொன்ன பிறகு எனக்கு நல்ல வேலை நான் தப்பிச்ச முளைச்சுன்னு சொல்லிட்டு சொன்னேன். ஓகே மச்சான், நல்ல வேலை அனுப்பிச்சிட்டோம். ஒருவேளை கிளைமேக்ஸ் வரைக்கும் சக்திவேல் இருந்தா கண்டிப்பா ஃபிக்ஸ் வந்துருக்கும் மச்சான், அப்புறம் திருப்பி தூக்கிட்டு போற மாதிரி ஆயிருக்கும் அப்படின்னு. ஸோ ஃபைனலாக வந்துட்டு வந்துட்டேண்ணே. ஸோ ஃபைனலாக இந்த வீடியோ ஒரு வழியாக நான் முடிச்சிட்டேன். நான் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இப்படி ஒரு அம்மா
அந்த பையன் மேலே இவ்வளோ ஒரு பாசத்தை வச்சுருக்காங்கன்னு நினைக்கும் போது எங்கள் அம்மா அப்படியே கண்ணுக்குள்ளே வந்துட்டு போகிறாங்க. எல்லாரோட தாயும் இப்படி தானே, எங்களுக்கு அப்புறம் கூட அந்த தாய் அவங்க மேலே எவ்வளோ பாசமாக இருக்காங்கன்றதே நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நம்ம உலகத்தில் நம்ம தாயை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்காக நம்ம எதுவும் பண்ணுறதில்ல. ஸோ அவங்களுக்காக ஏதாச்சும் பண்ணுவோம். இப்போ போயிட்டுருக்கிற உலகத்தில் ஃபோன் எடுத்து பேசக்கூட டைம் இல்லை. அம்மாட்டா எப்படியா இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களான்னு கேட்குறது கூட டைம் இல்லாமல் சுற்றிட்டு இருக்கோம் அந்த உலகத்தில். ஸோ நம்மளை நினச்சி நமக்காக வீட்டில் உட்காந்துருக்கிற ஒரே ஜீவன், நம்ம சாப்பிட்டோமா இல்லைன்னு தெரிஞ்சுக்கிற ஒரே ஜீவன் அம்மா தான். ஸோ அந்த அம்மாவுக்காக கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஸோ எனக்கு என்ன பேசுகிறதுனே தெரில. எனக்கு வந்துட்டு ஒரு மாதிரி மென்டலாக ஒரு மாதிரி டிப்ரெஷன் ஆகிடுச்சு எனக்கு. கடைசியாக நான் ரொம்ப க்ளோஸாக போய் அவங்கள்ட்ட பேசினேன். ரொம்ப அவங்களுக்கு எதாவது பண்ணித்தரணுன்றதான் என் ஆசையாகவே இருந்துச்சு, அவங்களுக்கு எதாவது செஞ்சு தரணுன்றதான் என் ஆசையாகவே இருந்துச்சு. ஸோ ஃபைனலி இந்த வீடியோ எந்த அளவுக்கு ரீச் ஆகுது, இந்த வீடியோ எந்த அளவுக்கு கொண்டு போய் சேர்க்குறீங்கன்றதை பார்த்துட்டு நான் கண்டிப்பாக மறுபடியும் ரிஸ்க் எடுத்து அங்கே போகிறதுக்கு நான் தயாராக தான் இருக்கேன். ஸோ ப்ராப்பராக அவங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் நான் வந்து செய்யலான்னு ஒரு பிளானில் இருக்கேன். அவங்க பையனுக்காக ஏதாச்சும் நான் வாங்கிட்டு போய் கொடுக்கலான்னு இருக்கேன். ஸோ பார்ப்போம் எப்படி நடக்க போகுதுன்னு. ஸோ தேங்க்யூண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. ஸோ ஃபைனலி இதோட இந்த வீடியோ நாங்கள் முடிச்சுக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ டீ குடிக்க வந்துடுறேன், நான் கூப்பிட்டு நான் வந்து வீடியோ எடுக்க வச்சுட்டேன். ஸோ லவ் யூ கைஸ். அடுத்த வாரம் ஒரு பயங்கரமான ஒரு ஆர்டர் வீடியோ வந்து உங்களை சந்திக்கிறேன். லவ் யூ. ஸோ அது இல்லாமல் வந்துட்டு ஒரு 1 வீக்காக வந்துட்டு வீடியோ வரல, ஒரு 2 வீக்ஸாக வீடியோ வரல. 1 வீக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக், நம்ம சேனலில் ஸ்ட்ரைக் இருந்ததுனால நம்ம வந்து வீடியோ போட முடியாதுன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அது வந்து நான் அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த வீக் வந்துட்டு நம்ம ஹாஸ்பிட்டல் வீடியோட பார்ட் 2 வந்து போடாமல் இருந்த காரணம் என்னன்னா, எனக்கு உடம்பு சரியில்லை பயங்கரமாக. இன்ன வரையும் உடம்பு சரியாத அளவுக்கு போன தடவை உடம்பு சரியாமல் போயிடுச்சு, ட்ரிப்ஸ் போடுற அளவுக்கு ஆயிடுச்சு. ஸோ இருந்தாலும் அதெல்லாம் சமாளித்து மறுபடியும் இந்த வீடியோ கூட எனக்கு உடம்பு சரியில்லை தான், பட் இருந்தாலும் எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ ஓரளவுக்கு ஓகேவாகிட்டேன். ஸோ லவ் யூ, டாட்டா பாய் சி யூ. ஸோ இவ்வளோ ரிஸ்க் எடுத்து இவ்வளோ பண்ணுறது எல்லாமே உங்களுக்காக தான். ஸோ உங்கள்கிட்ட எல்லாத்தையும் கேட்குறது நான் ஒன்று தான். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை ஃபுல்லாக பார்க்காம ஆஃப் வரையும் பார்த்துட்டு நீங்கள் அப்படியே கட் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா அது எந்த ஒரு பலனுமே கிடையாது எங்களுக்கு. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஆமாம், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ பெஸ்ட்டாக கொடுக்குறதுக்கு பார்க்குறேன். ஸோ இப்போ தான் இந்த டீம் செட் ஆகிட்டு இருக்கு. ஸோ கூடிய சீக்கிரம் இவங்க செட் ஆகிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இதுக்கப்புறம் மாசாக வெறித்தனமாக இன்னும் அவுட் ஆஃப் த வேர்ல்டெல்லாம் போடணும்னு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ பார்ப்போம் கூடிய சீக்கிரம் இதெல்லாம் நடக்கணும்னா அது உங்களால் தான் நடக்கும். ஸோ உங்கள் சப்போர்ட்டாலனால தான் நடக்கும். ஏன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்தாலுமே அது ரீச் ஆகலை, அது போய் சேரலை. ஒரு மனுஷன் ஓரளவுக்கு கஷ்டப்படலாம், ஓரளவுக்கு வீடியோ எடுத்து போடலாம். அது வந்துட்டு கடைசி வரையும் ஒன்றுமே ஆக மாட்டேங்குதுன்னு தெரியும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நமக்கு மட்டும் தான் இப்படி ஆகுதுன்ற மாதிரி இருக்குது எனக்கு. கிட்டத்தட்ட ஒரு 2019 இந்த யூடியூப்பில் இந்த கண்டென்ட் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் இன்னுமே எனக்கு வந்துட்டு எந்த ஒரு கிரெடிட்டுமே கிடைக்காம இருக்குன்னு நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் நீங்கள் கொண்டு போய் சேர்ப்பீங்க நான் நம்புகிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் அண்ட் சப்போர்ட். லவ் யூ. ஸோ ஷேர் அண்ட் சப்போர்ட்லாம் நீங்கள் பண்ணால் தான் உங்களுக்கு இந்த மாதிரி கோஸ்ட் கண்டென்ட் பிடிச்சிருக்குன்னு அல்காரிதம் வந்துட்டு உங்களுக்கு யூடியூப் வந்துட்டு சஜஷன் பண்ணி காட்ட ஆரம்பிக்கும். ஸோ லவ் யூ கைஸ், டாட்டா பாய் சி யூ. ஸோ அடுத்த வாரம் ஒரு பயங்கரமான ஒரு பேய் வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். பாய் 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 பாய்டா பாய் பாய்.